السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு மாணவர்களே, மாணவியர்களே, பெற்றோர்களே, தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் அமைதியாக கவனிக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். மேல இருக்கக்கூடிய மாணவியர்களும் அமைதியாக கவனித்து குறிப்பிடுங்கள். பெற்றோர்களும் இந்த பாடம் உங்களுக்கு மிக முக்கியமானது, சொல்லப்படும் விஷயங்களை குறிப்பெடுத்து மாணவர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அவ்வப்போது நினைவுபடுத்துங்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடமாகும். நன்கு படித்து முன்னேறுவது எப்படி? கடந்த வகுப்பில் உயர் எண்ணத்தை ஏற்படுத்தி நல்லறிவுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை கூறியிருந்தோம். அதற்காக வேண்டி குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களை உதாரணமாக காட்டினோம். யார் யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை உங்களில் மனனம் செய்தவங்க யார் யார்? யாருமா? ஆதில், தௌசீஃப், முஹ்சின், சமீர் உஸ்தாத், வேற யாருமா? பாருங்க, போன வாரம் நடத்தின அழகான துஆவை நிறைய பேர் மனப்பாடம் பண்ணல, மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். வராதவங்க போன வாரம் நடத்தப்பட்ட வீடியோவை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மிக முக்கியமான துஆ, நான் நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு மாணவனாக, நல்ல ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் முதலில் கொள்ள வேண்டும். குர்ஆனில் வரக்கூடிய ரப்பி ஜிதினி இல்மா, இந்த துஆவை மனனம் செய்து டெய்லி ஓதி வரக்கூடியவங்க யார்? அல்லாஹ்ட்ட கேட்கிறவங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ். அடுத்து மாஷா அல்லாஹ், எக்ஸாம் நடக்க இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி என்ற துஆவை போன வாரம் சொன்னோம். மாஷா அல்லாஹ். ஷயா, நீங்க கேட்டீங்க தானம்மா? இதை மனப்பாடம் பண்ணி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்ன செய்யுங்க? கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த துஆவை கேளுங்க. அடுத்து நபி அவர்களுடைய ஹதீஸை நினைவுபடுத்தினோம். பயன் தரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். முடியல, என்னால முடியல, எனக்கு படிப்பு வரல என்று என்ன செய்யக்கூடாது? இயலாத மனிதனாக தன்னை கருதி கொள்ள கூடாது. சரிங்களாமா? அடுத்து குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் சரி, படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டோட செய்யணும். அது படிப்புக்கு நல்ல முறையில் படிப்பதற்கு, நல்ல முறையில் ஓதுவதற்கு உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்ன? இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும். சரிங்களாமா? அடுத்து அதாவது எனக்கு படிப்பு வரல, கஷ்டமா இருக்குது, என்னால முடியல என்றெல்லாம் சொல்லக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய திறனை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறினோம். படிக்கும்போது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால் படிக்க ஆரம்பிக்கின்றேன் என்று படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ். அடுத்து ஸ்டடி டைம், ஸ்டடி பிளான் போட சொல்லியிருந்தோம். மாஷா அல்லாஹ், சொல்லிய அடுத்த நாளே போட்டுட்டு வந்துட்டாங்க. யாருன்னு சொன்னா ஃபஹீம், அவங்க தம்பி ரயான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கொடுத்தாங்க நம்ம இப்ராஹிம். வேற யாருமே தரலத்தான். இத்தனை பேர்ல பாருங்க, மேல எத்தனை மாணவர்கள் ஒப்படைத்தார்கள் தெரியல. ஒரு டைம் டேபிள், எப்ப படிக்கணும், எப்ப சாப்பிடணும், தொழக்கூடிய நேரங்கள், அதே போல
வீட்டில் அதாவது ஹோம் ஒர்க் எப்ப செய்யணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியாக நீங்கள் அழகான ஒரு டேபிள் எழுதுங்க, ஒரு டேபிள் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். சனிக்கிழமை வேற உங்களுக்கு என்ன செஞ்சேன், டேபிள் போட தெரியல உங்களுக்கு, இப்படி இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி என்ன செய்யுங்க, வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கடுத்து உங்க ஹோம் ஒர்க்கா கொடுத்த என்னென்ன பாடம் இருக்குதோ மேக்ஸை பாருங்க, வரிசைப்படுத்தி டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் முறைப்படுத்தி நீங்க செய்யுங்கன்னு சொன்னோம். டைம் டேபிள் போட சொன்னோம், போட்டீங்களாமா? அப்ப நம்ம இந்த அளவுக்கு ஒரு அசால்ட்டாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளலாமா? இப்போ டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த செய்திகள் என்னன்னு சொன்னா, சிறந்த கல்வியாளர்களான சிறந்த ஆளுமைகளான மக்களில் மிக நல்லவர்களாக வாழ்ந்த இறை தூதர்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து அந்த இறை தூதர்களை போல வர வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டு உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பண்படுத்துவதற்காக குர்ஆனில் பல இடங்களில் இறை தூதர்களுடைய, ஏன்னா அவங்கெல்லாம் சிறந்த கல்வியாளர்களாக இருந்தாங்க, மக்களுக்கு பயன் தரக்கூடிய சிறந்த பயனாளர்களாக இருந்தாங்க, மக்களுக்கு பயனுள்ளவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் சிறப்பான சில ஆளுமைகளை, சில தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதை நம்ம அடிக்கடி படிக்கணும், அதை கேட்டு அதன் பிரகாரம் அந்த இறை தூதர்களை போல நானும் வரணும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். உதாரணமாக நம்ம பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தாங்க, மக்களுக்கு கல்வியை ஞானத்தை போதிக்கக்கூடிய தூதராகவும் இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு டாக்டராக இருந்தாங்க, மக்களுக்கு ஃப்ரீயாக மருத்துவம் செய்யக்கூடிய, மக்கள் மீது அனுதாபம் இரக்கம் கொள்ளக்கூடிய டாக்டராக இருந்தாங்க. இப்ப அந்த டாக்டரை போல நானும் மக்கள் மீது இரக்கத்துடன் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக அந்த மருந்துகள் அவங்களுக்கு காட்டி கொடுத்து நல்லதொரு சேவையை நான் செய்ய வேண்டும் என்ற நல்ல உயரிய எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் பாதையில பயணிக்க முயற்சி செய்யறது. புரியுதுங்களாமா? அதே போல நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா சிறந்த ஒரு நீதிபதியாக இருந்தாங்க, சிறந்த ஒரு அரசராகவும் இருந்தாங்க, சிறந்த ஒரு தளபதியாகவும் இருந்தாங்க, சிறந்ததொரு வீரராகவும் இருந்தாங்க, சிறந்த முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு தலைவராக, சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. புரியுதுங்களாமா? நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த இறை தூதராக இருந்தாங்க, பொறுமையாளராகவும் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்ததொரு அரசாங்க துறையில சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்தாங்க. சரிங்களாமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்ததொரு அதிகாரியாக இருந்தார்கள், அதிகாரத்துவத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அதிகாரம் சொன்னா மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு லீடராக, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. யாருமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இறை தூதர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை வடிவமைத்தார்கள். புரியுதுங்களாமா? சரியான அது இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவதா இருந்தால் ஷிப் டெக்னாலஜி தானமா? ஷிப் எப்படி வடிவமைக்கிறது டெக்னாலஜி, மெரைன் இன்ஜினியர். சிறந்த முறையில் மக்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் கப்பலில் ஏற்றி அழகான முறையில் அந்த கப்பலை பிஸ்மில்லா மஜ்ரேஹா, பிஸ்மில்லா சொல்லி அந்த கப்பலை ஓட்ட ஆரம்பித்தார்கள். இப்ப இவங்களை போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பிஸ்மில்லா சொல்லி மருத்துவம் பார்க்கக்கூடிய சிறந்த மருத்துவராக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும்.
இந்த மாதிரியான வரலாறை திரும்ப திரும்ப சஹாபாக்கள் ஓதினார்கள், கேட்டார்கள். இதன் விளைவு என்னவானு சொன்னா, அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தில் உருவாகினார்கள் என்றால் அதற்கு சிறப்பு மிகு இந்த ஆளுமைகளை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லியதுதான். புரியுதுங்களாமா? எனவே இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து, தந்தை, உங்களுடைய தந்தைமார்கள் என்ன செய்யுங்க, பார்க்க வேண்டும். உங்களுடைய தந்தை சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறாங்க, சரிங்களாமா? உங்களை பெற்றெடுத்த தந்தை, தந்தையினுடைய தந்தை, இன்னும் மற்ற உறவினர்களை நீங்க பாருங்க. அவங்கள நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு வேலை செய்யறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு சாலிஹீன்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்கள பார்த்து எப்படி நீங்க படித்தீர்கள் வாப்பா, ஒப்பா நீங்க எப்படி படிச்சீங்க, உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் என்றெல்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அவங்க கம்பெனி நடத்துறாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி இப்பொழுதுல இருந்து என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ், நீங்க 6th படிக்கும் போதே ஒரு இலக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் 12th படிக்கும்போது தடுமாற தேவையில்லை. அந்த ஒரு இலக்கு, அந்த ஒரு படிப்பை நோக்கி அழகா போயிடலாம். பாருங்க, இப்ப நீங்க எத்தனாவது படிக்கிறீங்கம்மா? 8ஆம் வகுப்பா? 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆத்திஃப் இப்பவே சொல்லிட்டாங்க, நான் ஐஐடியில போய் மாஷா அல்லாஹ் நான் படிப்பேன். அது தொடர்பாக அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப சயின்ஸ்ல நல்ல ஒரு படிக்கிறாங்க, ஆய்வுகளை செய்யறாங்க. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்படியே பயணிக்கலாம். புரியுதுங்களாமா? இப்ப இந்த மாதிரி ஒரு தொலைநோக்குடன் கூடிய சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக இந்த மாதிரி சிறந்த ஆளுமைகளாக, சிறந்த மக்களாக, சிறந்த ஒரு முன்னேற்றத்துல உங்க பெற்றோர்கள் இருந்தா அவங்களை பார்த்து அதை விட சிறப்பாக வர முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். யாரின் மூலமாக என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்ன போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மகனை ஊக்கப்படுத்துறாங்க. எப்படி ஊக்கப்படுத்துறாங்கன்னா, தன்னுடைய மகனை விட சிறப்பாக வாழ்ந்த சிறந்த ஒரு ஆளுமையான வானவியலை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுபடுத்துறாங்க. என்ன டவுட்? ஆமா ஆமா, என்னம்மா? இன்ஷால்லா அப்பமாட்டி கேளுங்களா, மன்னிக்கணும் தான், டைம் கொஞ்சமா இருக்குது, இந்த டாபிக் முடிக்கணும். மன்னிக்கணும் தான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். டவுட்டு கேட்குறாங்க, ஆனால் லேட் ஆகுது. இன்ஷால்லா உங்கள் டவுட்டை நீங்கள் எழுதி பிறகு கேளுங்க, உஸ்தாத் தெரிஞ்சா சொல்லித்தரமா. கவனிங்க, அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். நமக்கு அதாவது வாப்பாவுடைய வாப்பா அவங்க சிறந்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் என்ன செய்யணும், அவங்கள பார்த்து நம்முடைய இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ளணும். அவங்கள போல நானும் நல்லவனாக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே, அல்லாஹ் உங்களுடைய வாப்பாவுடைய வாப்பாவான உங்களுடைய முன்னோர்கள் வாப்பாவுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அவனுடைய நியமத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுத்தானோ அதே போல அல்லாஹ் உங்களுக்கும் பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பான். அப்ப இந்த செய்தி எதை சொல்லி காட்டுது? உங்களுடைய வாப்பாவுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மனிதராக இருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் நியமத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்களின் தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு இறை தூதராக அல்லாஹுடைய அருளை பெற்ற முன்மாதிரியான மனிதராக இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி முன்மாதிரிகளை எடுத்து சொன்ன உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது? அதே போல முன்மாதிரியாக நானும் வர வேண்டும் என்ற என்ன சொன்னீங்கம்மா? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன மீனிங் உஸ்தாத்? அவங்கள பார்த்து அப்படியே நான் அதை போல வர வேண்டும் என்ற ஊக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. புரியுதுங்களாமா? அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக்கணும்.
அதுக்கு நான் ஒவ்வொருத்தவங்களும் நான் எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணல, சில பேருடைய இதை நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல பாத்தீங்க சொன்னா உதாரணத்துக்கு ஆதில், ஒரு உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே அதை போய் செஞ்சு பாருங்க. ஒரு 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 மாடலுக்காக சொல்றேன். ஆதிலுடைய வாப்பா பாருங்க, வாப்பாவுடைய வாப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சாரா இருந்தாங்க. அவங்களுடைய வாப்பா பாருங்க ஒரு எம்எஸ்சி முடிச்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரயான்ல வந்து சாஃப்ட்வேர் டிவிஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு என்ன லீடரா இருக்காங்க. மாஷா அல்லா, அவங்கள பற்றி அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் சொல்லுவாங்க, நல்லா மாஷா அல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். அதோட நீங்க அவங்களுடைய மாமா பார்த்தீங்கன்னு சொன்னா மாஷா அல்லா பேரை விட அவங்களுடைய டிகிரி நிறைய போகுது. எம்சிஎஸ், எம்ஃபில், எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், முனைவரோட படிச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க, நியூ காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பல ஊர்களில் போய் மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உறவில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பார்க்கணும். சிறந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும் சொன்னா அவங்களிடம் இருந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ வாப்பாட்ட கேட்கணும், வாப்பா நீங்க எப்படி கம்பெனில அந்த கம்பெனி ரொயான் கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன செய்யறாங்க, வாப்பா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கீங்களா நீங்க? அதில் கேட்டீங்களாமா? வாப்பாட்ட கேட்டீங்களா? கேட்கணும். புரியுதுங்களாமா? வாப்பா நீங்க எப்படி சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டீங்க, சாஃப்ட்வேருடைய அந்த கல்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதே போல நீங்க உங்களுடைய வாப்பா மாஷா அல்லா ஐடி இன்ஜினியரா இருக்கிறாங்க, மேனேஜரா இருக்காங்க. என்ன என்ன கம்பெனிலமா? அல் ஹிலி சூப்பர் மார்க்கெட்ல ஐடி மேனேஜரா இருக்கிறாங்க. கேட்டீங்களா வாப்பாட்ட? கேட்கணும். வாப்பா ஐடில என்ன படிச்சீங்க, அது எப்படி வாப்பா நான் டெவலப் பண்றது, நான் ஐஐடில எப்படி படிக்கிறது, அதுக்காக நான் என்ன இப்போல இருந்து ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது, சும்மா எனக்கு கைடு பண்ணுங்க. நீங்க ஆதியில் என்ன செய்யணும், மாமா கால் பண்ணி பேசணும். மாமா நீங்க எப்படி மாமா இந்த அளவுக்கு உயரிய படிப்புகளை படிச்சீங்க, எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்க. அவங்க உப்பா சொன்னாங்க, ஆதிலுடைய உப்பாவும் ஃபஹீமுடைய உப்பாவும் சொல்லி இருக்கிறாங்க, இருவரும் நீங்க கலெக்டரா வரணும். இந்த மாதிரி பெற்றோர்கள் மோட்டிவேஷன் பண்ணணும். யாரம்மா? பிள்ளைகளை. நீங்களும் என்ன செய்யணும் சொன்னா அந்த மாதிரி ஐஏஎஸ்ஆ வரணும், அல்லது நல்ல ஒரு மருத்துவரா வரணும், நல்ல ஒரு உஸ்தாதா வரணும், நல்ல ஒரு நல்லது ஒரு ப்ரொஃபஸரா வரணும் அப்படின்னு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு தான் கவனிங்க, இங்க கவனிங்க. பல தடவை சொல்லியிருக்கிறேன், முஹ்சின் இப்ராஹிம் ப்ளூட் டெக், அவங்க வாப்பா பாத்தீங்க சொன்னா என்னவா இருக்கிறாங்க? ஜெனரல் மேனேஜர், ஜிஎம், ஜெனரல் மேனேஜர். கரெக்டாமா? உங்க வாப்பா என்னவா இருக்கிறாங்க? தெரிஞ்சுக்கிறதா உங்க வாப்பா என்னவா இருக்காங்க நான் ஒரு ஆளா ஆய்வு செஞ்சு சொன்னாதான் நீங்க தெரியணுமா? இன்னைக்கு நோட் எடுத்து உங்க வாப்பா உங்களுடைய தந்தை என்ன ஒர்க் பண்றாங்க, என்ன லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்க எடுக்கணும். எப்படி வாப்பா படிச்சீங்க, எப்படி நீங்க வந்து இந்த மேனேஜர் போஸ்டிங் வந்தீங்க, ஜெனரல் மேனேஜர் எப்படி வந்தீங்கன்னு கேட்டீங்களா? பல தடவை சொல்லி இருக்கிறேன். 2 பேர்த்துக்கும் ஒரு நோட்டு போட்டு கேட்டீங்களாமா? மாஷா அல்லா, ஐமன் கேட்டு இருக்கிறாங்க, அல்லா அருள் செய்வானாக. அப்ப எப்படி வந்தீங்க, இந்த லெவலுக்கு எப்படி வந்தீங்க, உங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்தது, அதை கேட்கணும். அவங்களுடைய கம்பெனி மாஷா அல்லா கம்பெனியுடைய ஜிஎம்ஆ இருக்கும் போது இப்பவே கம்பெனியில போய் அந்த கம்பெனியை பற்றி தெரிந்து கொண்டீங்கன்னா இப்பவே நீங்க என்ன செய்யணும், நீங்க இந்த மாதிரி கம்பெனியை வச்சு நடத்தக்கூடிய ஓனரா வரணும். அந்த மாதிரி திங்க் பண்ணணும். என்ன உங்களுடைய வாப்பா என்னவா இருக்கிறாங்க? மேனேஜரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி அந்த லெவலுக்கு வந்தாங்க, அப்ப அதை விட நான் எப்படி ஓனரா வர்றது? இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும், நல்ல சிந்தனைகளை இப்போதே உருவாக்கி அந்த சிந்தனையினுடைய தாக்கத்தின் வெளிப்பாடாக என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கரெக்டா ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஹாத்திம் மறக்கணும். ஹாத்திம் அவங்க வாப்பா வந்து மை சாய்ஸ் உடைய கம்ப்யூட்டர் நடத்துறாங்க, கடை அவங்க ஷாப் வச்சு அதை வந்து ரன் பண்ணக்கூடிய ஓனரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் சொன்னா அவங்க வாப்பாவுடைய அந்த ஷாப்ல இருந்து நிறைய விஷயங்களை கற்று நிறைய ஸ்டாப்புகளை ஓபன் பண்ண, அதன் மூலமாக சமூகத்துக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல தடவை சொல்லியிருப்பேன்,
நம்ம தௌசீஃபுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஊருக்கு போனீங்கன்னா நாகர்கோயில இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் போய் விசிட் பண்ணுங்க சொல்லியிருக்கானா? இப்ப மெடிக்கல் சம்பந்தமா நீங்க முன்கூட்டியே என்ன செய்யுங்க, மெடிக்கல் படிக்க போகணும்னு சொன்னா 6th இருந்தே 7th இருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுங்க. அப்படி கரெக்டாமா நான் சொல்றது? அப்ப முன்கூட்டியே நம்ம ஒரு இலக்கு திட்டமிட்டு பயணிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்து, நான் இவ்வாறு நல்ல சமூக பயனாளராக வர வேண்டும் என்ற நல்ல கற்பனை செய்யுங்கள். நல்ல கனவு காண வேண்டும். நான் வந்து ஒரு நல்ல டாக்டரா வரணும், நல்ல ஒரு ஆலிமா வரணும், நல்ல ஒரு இன்ஜினியரா வரணும், நல்லது ஒரு ஓனரா வரணும். எங்க வாப்பா ஜெனரல் மேனேஜரா இருக்காங்கன்னா நான் வந்து 2-3 கம்பெனியை ஓபன் பண்ணணும், ஓனரா வரணும். இந்த மாதிரி என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்கள் ஏற்படுத்தணும், நல்ல கற்பனை செய்யணும். கற்பனை செய்வது, கனவு காண்பது மார்க்கத்துல இருக்குது. நல்ல விதமாக கற்பனை செய்வது. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் நம்ம முக்சித் உஸ்தாத் பாத்தீங்கன்னா முன்னால அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உஸ்தாத் நான் மக்களை தொழு வைக்கணும் சொல்லுவாங்க. சொன்னது மட்டும் நிக்கல, என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மக்களை தொழு வைக்கக்கூடிய ஷேக் பந்தல் பரீலாவுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கேட்டுட்டு அதே போல ஓதியும் காட்டுவாங்க. அப்ப அவங்க கற்பனை பண்ணாங்க, நான் வந்து மக்களை தொழு வைக்கணும். இப்ப அல்லாஹு தாலா இப்ப அவங்க வந்து துணை இமாமா தொழு வைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறான். 10th படிக்கும் போதே இந்த சின்ன பிள்ளை தொழு வைக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நல்ல விதமாக நல்ல கற்பனைகள் நீங்க உருவாக்கி கொள்ளணும். புரியுதுங்களாமா? அதே போல கனவும் காணணும். அதை அல்லாஹ் கேட்கணும். நல்ல கனவு காண்றீங்க, நான் இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு கற்பனை செய்றீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யணும் இப்ராஹிம்? அதை என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். பாருங்க, பல தடவை சொல்லி தந்திருக்க, நடத்தும் போது இங்க கவனிங்க, பேனா வச்சு நோண்டாதீங்க, அப்பனா எப்படி பாடம் வரும்தா? இங்க கவனத்தை செலுத்துங்க. ஃபஹீம் எழுதுறீங்களாமா? கவனத்தை செலுத்துங்க. நல்ல கற்பனை, நல்ல நான் இப்படி வரணும் என்ற நல்ல கனவுகளை கண்ட பிறகு அல்லாஹ்விடம் அதை என்ன செய்யணும்? யா அல்லாஹ், என்னை இந்த மாதிரி நான் ஆகும் நான் நினைக்கிறேன், எனக்கு அதை சிறப்பாக்கி கொடு, அந்த வழிகளை இலகுவாக்கி கொடு என்றெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். என்ன ஃபௌசான், உங்களை பத்தி நான் ஒரு கற்பனை பண்ணேன், சிறந்த ஒரு நாட்டு வைத்தியரா வரணும்னு சொல்லி. பிரிக்காதீங்க, புரியுதுங்களா? அவரு கார்ல வர்ற மாதிரி, மாஷாலா மர்கஸ்ல வர்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்களும் அது மாதிரி கற்பனை நீங்க பண்ணணும். மாஷா அல்லாஹ். புரியுதுங்களா இல்லையாமா? ஒவ்வொரு நபர் நீங்க உங்களை பத்தி நல்ல கற்பனைகளை செய்யுங்க. நல்ல உஸ்தாதா வரணும், நல்ல ஒரு சிறந்த ஆளுமையாக வரணும். சரிங்களா? அது அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன முஹ்சின், அடுத்து என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நல்ல முயற்சிகளை செய்யணும். சும்மா கற்பனை பண்ணியாச்சு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருந்தா ஒண்ணும் வராது. புரியுதா இல்லையாமா? அதுக்காக என்ன செய்யணும்? படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், முயற்சி செய்யணும். அதை நோக்கி அழகான முறையில் பயணம் செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமானது அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைப்பான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான், எனக்கு அதை தருவான் என்ற நல்லெண்ணம் வைக்க வேண்டும். புரியுதுங்களாமா? நான் வீணாகி விடுவேனோ, எனக்கு படிப்பு வரல, இதெல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள். பலவீனம் யார் ஏற்படுத்துவதுமா? ஷைத்தான். நான் அந்த காலேஜ்ல போய் என்னால படிக்க முடியுமா, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னால முடியாது என்றெல்லாம் யார் ஏற்படுத்துறது? ஷைத்தான். ஆனா நல்ல மூமின் அதை தூக்கி போட்டுட்டு தரக்கூடியவன் அல்லாஹ். யா ஃபத்தாஹ் ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி என்ற துஆவை கேட்டுட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. மாணவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய செய்தி கிடையாது, மேல இருக்கக்கூடிய மாணவிகளும் பயன் தரக்கூடிய நல்ல படிப்புகளை படித்து சமூகத்திற்கு சேவை உள்ளவர்களாக வர முயற்சி செய்யணும். நல்ல உஸ்தாதாக்களா வர முயற்சி செய்யணும், நல்ல டீச்சர்ஸா நல்ல டாக்டரா வர்றதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படிலாம் முன் சென்ற மாணவிகள் நல்ல மாஷா அல்லாஹ் வீட்டுல டிவி இல்லாம நல்ல முறையில் படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல பிள்ளைகளாக இன்னைக்கு வந்து அவங்க பெரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்வானாக. புரியுதுங்களாமா? அதே போல நீங்களும் என்ன செய்யணும்? இப்ப உங்க சகோதரி டாக்டரா இருக்காங்க, நீங்க டாக்டரா வர முயற்சி பண்ணணுமா? புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல கனவை கண்டார்கள். அதன் பயனாக அல்லாஹ்வின் உதவியால் சிறந்த அதிகாரத்திற்கு வந்தார்கள். என்ன கனவு கண்டார்கள்? அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கனவு, நல்ல கனவு காண வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இதுதான். சூரா யூசுஃபில் வரக்கூடிய 4வது வசனம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இரவிலே கனவு கண்டார்கள். அதை தன் தந்தையிடத்திலே முறையிடக்கூடிய அந்த செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன் என்ற ஒரு நல்ல கனவை கண்டார்கள். சரிங்களாமா? என்னம்மா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இந்த வசனம் நல்ல கனவு காண வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறது சூரா யூசுப். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கண்ட நல்ல கனவை தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொன்னாங்க. அவங்க தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கம்மா? மோட்டிவேஷன். இது பெற்றோர்களுக்கான வழிகாட்டுதல். மகன் வாப்பா அம்மா நான் இந்த மாதிரி வரப்போறேன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஃபீக் என்று மோட்டிவேஷன் பண்ணணும். ஸ்கூல்ல இருந்து ஒரு 50க்கு 49 மார்க் எடுத்து வர்றாங்களா, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ்னு சொல்லணும். என்ன ஒரு மார்க் கம்மியா போச்சு, அந்த மாதிரி பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கம்மா, அல்லாஹ் எங்களை சிறப்பாக்குவான் என்று சொல்ல வேண்டும். அந்த ஒரு மார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை டேமேஜ் பண்ணக்கூடாது, ஊக்கப்படுத்த வேண்டும். பாருங்கள் எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் கண்ட கனவிற்கு எப்படி அந்த மகனை மோட்டிவேஷன் பண்ணுகிறார்கள் என்பதை பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் கூறிய அந்த கனவை பொறுமையாக கேட்ட பிறகு கூறுகிறார்கள், மகனே, உம்முடைய இறைவன் உங்களை தேர்வு செய்ய இருக்கின்றான். உங்களுக்கு கனவினுடைய விளக்கங்களை கற்றுத் தருவான். உங்களுடைய மூதாதையர்கள் தந்தையினுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனுடைய அருளை பூர்த்தி செய்து கொடுத்ததை போல உங்களுக்கும் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்ற ஒரு மோட்டிவேஷனை, ஒரு ஊக்கத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் கனவை சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகிறார்கள். என்னப்பா இது, என்ன 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜா சேனமா பாத்தீங்கன்னா சும்மா கனவு ஓடு ஓடு அந்த மாதிரிலாம் சொல்லல. தன் மகன் சொன்ன கனவை காது கொடுத்து கேட்டு பொறுமையுடன் என்ன செய்கிறார்கள், தன் மகனை மோட்டிவேஷன் பண்ணுகிறார்கள். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜதா செய்வதாக நான் பார்த்தேன் என்பதாக தன் தந்தை இடத்துல சொன்னாங்க. தந்தை அதற்கு அழகான இந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தார்கள். சரி, இறுதியாக நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளணும். கெட்ட நண்பர்கள் உங்களை படிக்க விட மாட்டாங்க. நல்லா படிக்கக்கூடிய நண்பர்களோட சேர்ந்து பழக ஆரம்பிங்க. இது மிக முக்கியமானது. அடுத்து பெற்றோரை மதிக்கணும். பெற்றோரை மதிக்கும் போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். படிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுப்பார். பெற்றோர்கள் உங்களை நல்ல முறையில துஆ செய்யும் போது அதன் காரணமாக சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவார். எனவே பெற்றோரை மதிங்கள். பெற்றோரை மதிக்காத படிப்பு வீணானது. பெற்றோரை மதித்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக வருவீர்களாமா? அடுத்து உங்களுக்கான எக்ஸ்பென்சஸை உணருங்கள். உங்களுக்காக உங்க பெற்றோர் எவ்வளவு செலவு செய்யறாங்க அதை உணரணும். உங்களுக்காக படிக்க செலவு, சாப்பாடு செலவு, டியூஷன் செலவுனா உணரணும். இப்படியே உணராத பிள்ளைங்க தான் என்ன செய்வாங்க, இனி அந்த காலேஜை படிக்க காசு சேருங்க, இந்த டியூஷனுக்கு காசு கட்டுங்க என்றெல்லாம் பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் உங்களுக்காக செய்யும் செலவுகளை உணர்ந்து அவங்களுக்கு அந்த செலவுகளை குறைத்து கஷ்டம் கொடுக்காத நிலையை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். அடுத்து லாங்குவேஜ் பாடங்கள் படிக்கும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அந்த லாங்குவேஜ் நடத்தக்கூடிய டீச்சருடன் அந்த லாங்குவேஜ்லயே என்ன செய்யுங்க, பேசுங்க. இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், ஹிந்தி தான் தெரியாம கஷ்டப்படுறீங்க, ஹிந்தி டீச்சர்கிட்ட ஹிந்திலே பேசுங்க, ஹிந்தி நண்பர்கிட்ட ஹிந்திலே பேசுங்க, மலையாள நண்பர்கிட்ட மலையாளத்திலே பேசுங்க. புரியுதுங்களாமா? இந்த மாதிரி நீங்க அந்தந்த நபர்களுடன் அந்தந்த மொழியில பேசும்போது தெரியாத மொழி நமக்கு இலகுவாகிவிடும். அடுத்து புரியாத பாடங்களை அல்லாஹ்விடம் உதவி தேடி திரும்ப திரும்ப படிங்க. ஒரு சப்ஜெக்ட் புரியலையா என்ன செய்யணும், திரும்ப திரும்ப படிக்கணும். சரிங்களாமா? அடுத்து தொலைநோக்கு பார்வையுடன் 6ஆம் வகுப்பிலிருந்து இலக்கை
ஒரு பயனுள்ள ஒரு படிப்பை, தேவையான விருப்பமான ஒரு துறையை தேர்வு செய்து, ஒரு சப்ஜெக்ட் என்ன எனக்கு பிடிக்கும், நான் என்னவாக வரணும் என்ற ஒரு நல்ல சப்ஜெக்டை தேர்வு செய்து, நல்ல ஒரு படிப்பை தேர்வு செய்து, அதை நோக்கி அல்லாஹ்ட்ட உதவி தேடி தவக்கல் செய்து தொழுகையாளியாக இருந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரிந்துங்களாமா? சும்மா ஒரு நம்ம சமூகம் தான் வந்து இலக்கு இல்லாம படிக்கக்கூடிய ஒரு சமூகம். நிறைய மாணவர்களை பார்த்திருக்கேன். 12th வரும்போது நான் என்ன படிக்க போறேன், அது படிக்க போறேன், இது படிக்கணும், ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. ஆனா சில சமூகங்களை பார்த்திருக்கிறோம், அவங்க வந்து சிக்ஸ்த்ல இருந்தே நல்ல ஒரு கோல், படிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்டு அந்த அந்த படிப்பை சூஸ் பண்ணி கரெக்டா 12th முடிச்ச பிறகு அது தொடர்பான படிப்பை எடுத்து அது முடிச்ச உடனே கரெக்டா வேலைக்கு போறாங்க. கரெக்டா போகும்போதே நிறைய சம்பளம், நல்ல முறையில் அவங்க இருக்கிறாங்க, மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நிலைகள் நல்லவங்களாக இருந்தா ஏற்படுது, தீயவங்களாக இருந்தா அது ஏற்படுறது இல்லை. ஆனா நாம அப்படி இல்லை. எந்த ஒரு கோலும் இல்லாம, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றது. 12th முடிச்ச உடனே ஊர் பசங்க எங்கெங்கெல்லாம் படிக்க போறாங்களோ அந்த மாதிரி ஆட்டு மந்தைகளை போல போறது. ஒரு ப்ரொஃபசர் சொன்ன வார்த்தை தான் சொல்றேன். ப்ரொஃபசர்கிட்ட இதை பத்தி நான் வந்து ஆய்வு கேட்டேன். நியூ காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க சொன்னாங்க, உஸ்தாத் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா நியூ காலேஜில் இருந்துட்டு வியட்நாம்ல நான் ப்ரொஃபஸரா வேலைக்கு நான் போறேன். என் கூட ஒரு கால் முடியாத ஒரு மனிதர் படித்தவர், அவர் மேல் படிப்பு படிக்க யூஎஸ் போறாரு. அப்ப அவர் படிச்சு நேரம் நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு இருப்பாரு. எனக்கு யாரும் சரியா வழிகாட்டல. அவங்க பீப்புள் வந்து அவங்க இப்படிதான் படிக்கணும் 6th இருந்தே உருவாக்கி அந்த துறையில கரெக்டா வழிகாட்டுறாங்க. நம்ம சமூகம் வந்து பெரிய மாடி வீடு கட்டி மாடி வீட்டு ஏழைகளாக இருக்கிறாங்க. ஆனா அந்த சமூகமோ சின்ன வீடா இருந்தாலும் படிப்புல வந்து முக்கியத்துவம் காட்டி கரெக்டா படிச்சு கரெக்டா போறாங்கன்னு சொன்னாங்க. எனவே இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை முடிச்சிருவோம் தான், சரிங்களாமா? எதை படிக்கணுமோ 4 நபர்களிடம் கேட்டு நல்ல படிப்பை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, சரிங்களாமா? இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு என்று அல்லாஹ்விடம் அதிகமா துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வர வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தை ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் செயல்படலாமா? இந்த தொடர் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வேற தொடர் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.